வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்டுங்க. அதுக்கு வந்து நான் வந்து லட்டும் மைசூர் பாவும் செஞ்சுருக்கேன். மைசூர் பாவு வந்து நான் வந்து நெய்யிலே ஃபுல்லாக செஞ்சுருக்குறேங்க. அதே மாதிரி லட்டும் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பொருளெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வெறும் கடலை மாவு, சர்க்கரை மட்டும் இருந்தால் போதுங்க. நான் வந்து 2 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் நீங்கள் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இதில் வந்து 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதில் 2 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ வந்து கடலை மாவில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து இந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி எடுத்து மாவு எடுத்து இப்படி பார்த்திங்கன்னா பூந்தி மாதிரி சொட்டு சொட்டாக உழுகிற அளவுக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. மாவு கரைச்சி எடுக்கிறதுல தாங்க லட்டுவே இருக்குது. இப்போ வந்து இதுக்கு வந்து தண்ணி மூழ்கிற அளவுக்கு சர்க்கரைக்கு வந்து தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு பிசுக்கு பதம் தாண்டி ஒரு கம்பி பதம் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ தான் ஸ்வீட் செய்கிறக்கே ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாவு ரெடி பண்ணிடலாம். பாவு ரெடி ஆகிறதுக்குள்ளே நாம் வந்து மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். இது பாட்டுக்கு கொதித்து வரட்டும். நாம் வந்து மாவு வந்து கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்படி எடுத்திங்கன்னா சொட்டு வந்து ரவுண்டாக விழுகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி எச்சா போச்சுன்னா உங்களுக்கு அந்த பூந்தி வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாவு வந்து கறக்கிறதுல மட்டும்தான் நமக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமே தவிர இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. பூந்தி கரண்டி இருந்துச்சு அப்படின்னா பூந்தி கரண்டியில் போட்டுக்கோங்க. நான் வந்து பூந்தி கரண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி இல்லாதவங்க இந்த சல்லடை ஓட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கரண்டிலையும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்சம் கை விடாமல் வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டு இருங்க. பிசுக்கு பதம் தாண்டி ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இது வந்து சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி கொதித்து வரப்போ வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ தான் பிசுக்கு பதம் வந்திருக்குது. இந்த டைமில் வந்து நான் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். போட்டு கொதி வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து இந்த பாவை எடுத்து தனியாக வச்சுட்டு நாம் வந்து பூந்திக்கு வந்து எண்ணெய் காய வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு வந்து எடுத்திங்கன்னா இப்படி ட்ராப்பாக விழுகணும். இதுதாங்க சரியான பதம். இப்போ வந்து எண்ணெய் வந்து பூந்திக்கு வந்து நல்லா காஞ்சிருக்கணுங்க. அப்புறம் நீங்கள் போடுறப்ப வந்து நல்லா அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், பாவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பிசுக்கு பதம் விட்டு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. இந்த பதம் வந்தோடனே பாவை எடுத்து தனியாக வச்சுருங்க. நல்லா வந்து பாவு வந்து ரொம்ப பதமெல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த ஒரு கம்பி பதம் பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி எடுத்திங்கன்னா கையில் ஒட்டுறப்போ ஒரு கம்பியாட்டம் வரணும், அவ்வளோதாங்க. இப்போ வந்து பாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எண்ணெயை வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பூந்தி போடுங்க. பூந்தி போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்படி திருப்பி விட்டு அந்த சலசலப்பை அடங்கினோன்னு எடுத்துருங்க. பூந்தி போடுறதுக்கு முன்னாடி அந்த கரண்டியை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வந்து முக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பூந்தி போடுறப்ப டப்பு டப்புன்னு நல்லா வந்து விழுகும். விழுக விழுக உடனே கலந்துராதீங்க. விழுந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து அந்த சலசலப்பெல்லாம் பூந்தி பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரணும். எலும்பி வந்தோடனே ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்போவே எடுத்துருங்க. ஏன்னா ரொம்ப முருக விட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு லட்டு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. இப்போ பாருங்கள், போட்டோன்னே எந்த அளவுக்கு வந்து நல்லா பூந்தி வந்து அப்படியே உருண்டையாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தாங்க லட்டுக்கு வந்து கரெக்டான பதம். இப்போ போட்டு திருப்பி போட்டு நம்ம வந்து அரிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து அரிச்சு எடுத்து வச்ச உடனே எண்ணெய் லைட்டாக வடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து சக்கரை பாவில் சேர்த்துக்கலாங்க. இதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. எடுத்து நம்ம வந்து எண்ணெய் வடிய விட்டுறலாம். எண்ணெய் வடிஞ்ச உடனே நீங்கள் அந்த இளம் சூட்டோடு இருக்கிறப்பவே நீங்கள் வந்து சக்கரை பாவில் சேர்த்திருங்க. இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே பூந்தி போட்டு நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதெல்லாம் ஒன்றும் கம்பு சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் இருந்தோம்னா அப்படியே பூந்தி போட்டு நம்ம எடுத்து நம்ம போட்டுடலாம். வீட்லேயே குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டுங்க. அதுவும் போட்ட உடனே பெரட்டக்கூடாது. போட்டு அது மேலே எலும்பு பார்த்திங்களா, அப்போ வந்து ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாங்க. பாவும் பக்கத்துலேயே ரெடியாக இருக்குது. போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பாவில் ஒரு நிமிஷம் வந்து நம்ம வந்து கலந்து விட்டு கடைசியாக நம்ம போட்டு எடுப்போம் பார்த்திங்களா, அதை மட்டும் வந்து
மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோட்டில் சுற்றி விட்டுட்டு நீங்கள் லட்டு பொரிச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள் பூந்தியெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை பாவில் வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடலாங்க. நீங்கள் வந்து பார்க்குறப்ப என்னடா கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கு உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து கடைசியாக ஒரு இது மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன் தனியாக. பாருங்கள் போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா மறுபடியும் எடுத்து எடுத்து போட போட உங்களுக்கு கலர்றப்ப சரியாக இருக்குங்க. பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கடைசி ஒரு இது மட்டும் லட்டு பதத்துக்கு விட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படி எடுத்து நம்ம வந்து இது பண்ணுறப்போ ரொம்பவே வந்து லட்டு வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் மட்டும் சுற்றி நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் இதையும் அதோடு சேர்த்துட்டு நாம் வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து கொட்டி ஒரு 1/4 மணி நேரம் போல் அந்த சூடு மட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து லட்டு பிடிச்சோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடுங்க. நான் அதுக்குள்ளே வந்து மைசூர் பாக்கு சைடில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஒரே இதில் வந்து 2 பலகாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க பண்ணியிருக்குது. இப்போ வந்து நெய் ஊற்றிருக்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு போட்டுட்டு அதே இதில் ஒரு கைப்பிடி திராட்சையும் போட்டு நெய்யில் வந்து நல்லா இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்து பூந்தியில் வந்து கொட்டிடுங்க. போட்டதுக்கப்புறம் லட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா அந்த நெய் மணத்தோடு இந்த லட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கள் இப்போ வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் நல்லா வறுபட்டுட்டு வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வந்து பூந்தியில் வந்து கொட்டிடலாம். கொட்டி நல்லா எல்லா பக்கத்துக்கும் ஏகத்துக்கு இருக்கிற மாதிரி கொட்டி விட்டு நல்லா கலந்து நல்லா அமுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பாவெல்லாம் உறிஞ்சி உங்களுக்கு வந்து லட்டு வந்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்வீட் பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வந்து சுற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து அமுத்தி வச்சிடலாங்க. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைசூர் பாக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். மைசூர் பாக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து இது உருண்டை பிடிக்கிறக்குள்ளே இது வந்து கரெக்டாக ஆறிடுங்க. இப்போ மைசூர் பாக்கு வந்து நான் 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு வந்து கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து சலிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வந்து செய்கிறதுக்கு. நான் வந்து இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கடலை மாவு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து நல்லா கட்டி இல்லாமல் சலிச்சாதான் உங்களுக்கு இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம கிளறப்போ உங்களுக்கு வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை போடணுங்க. நான் 2 கப் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதனால் 4 கப் சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாவு காய்ச்சணுங்க. இந்த பாவில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாம் வந்து இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குளிலேருந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக நெய் வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஸ்வீட் செய்கிறதுக்குன்னே. இதில் வந்து ஊற்றி அந்த கடலை மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க கட்டி இல்லாமல். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு உங்களுக்கு. பாருங்கள் இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே சர்க்கரை பாவும் ரெடி ஆயிரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க. ஏன்னா ரொம்ப நெய் விட்டிங்கனாலும் அது ஒரு குழஞ்ச மாதிரி ஆயிடும். அதனால் வந்து கரெக்டான பதத்துக்கு நெய் விட்டு நல்லா மாவு ஃபுல்லாக கரைஞ்சி வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து சர்க்கரை பாவும் வந்து முக்கால்வாசி வந்து நல்லா கொதிச்சு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ நல்லா சுற்றி இருக்கிற கடலை மாவெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நெய்யில் வந்து கரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே மைசூர் பாக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வந்து மடிப்பாக விழுகணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாவு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அதோட அழுக்கெல்லாம் வந்துருக்குது. இதை வந்து ஒரு தடவை நம்ம வந்து வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாவு காய்ச்ச ஆரம்பிச்சுங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கரை மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் வராமல் இருக்குது. நான் வந்து 1 ஸ்பூன் போல் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றினோம்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, இந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு.
இப்போ நாம் வந்து இதை வந்து வடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாவு காய்ச்சறப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா மேலே இருக்கிற இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் கசடெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடும். அப்போ உங்களுக்கு ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாவும் இருக்கும். பார்க்குறக்கு பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பாத்திரத்தில் ஊற்றி அந்த ஒத்த கம்பி பரவ வரைக்கும் இப்போ வடித்து நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்துக்கலாங்க. திருப்பி இந்த பாத்திரத்தை கழுவி தான் நான் வந்து மறுபடியும் பாவு ஊற்றி பாவு வந்து ஒத்த கம்பி பதம் வர வரைக்கும் நான் காய்ச்சறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தீபாவளிக்கெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக செஞ்சதில்லை. கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் ஒவ்வொன்றா வந்து நான் வந்து செஞ்சு பழகினேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்புறம் பசங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அப்படியே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகினது தாங்க. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஒத்த கம்பிப்பை தான் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா கடலை மாவு, அதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு வரலாம். ஊற்றவே நீங்கள் வந்து கரண்டியில் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். மைசூர் பாக்கு ரொம்ப முக்கியமே வந்து இந்த கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கிறதாங்க. இல்லாட்டி வந்து அடி பிடிச்சிரும். பாருங்கள், பாவோட நம்ம ஊற்றின அந்த கடலை மாவும் சேர்த்து நல்லா கலந்து வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த நெய் அப்சர்வ் பண்ண நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டே இருக்கணுங்க. இதுக்கு வந்து அளவு பார்த்திங்கன்னா 1 கப் கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 3 கப்பு வந்து நெய் தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து அந்த நாம் இப்போ கலக்கணும் பார்த்திங்களா, அதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் நெய் கட்டை வந்து நம்ம வந்து கலந்துருப்போம். மீதி இருக்கிற நெய்யை வந்து இந்த மாதிரி பாருங்களேன், இப்படி சுற்றி சுற்றி இப்படி வந்து கடலை மாவு வந்து ஒட்டுது பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரை கரண்டியாக வந்து நீங்கள் நெய் சேர்த்தி மைசூர் பாக்கு வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப நேரம் வந்து கைவிடாமல் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சு கிண்டணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, பாவு வந்து ரொம்ப முருகிரும். அதனால கடலை மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப இதில் முக்கியமானதே இந்த ஒரு விஷயந்தான். அடுப்பு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சிம்லேயும் இல்லாமல் ஹையாகவும் இல்லாமல் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க. அப்படி கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், மறுபடியும் இப்போ வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஒட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் கூடி நெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 4 கரண்டி நெய் போல் மறுபடியும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும் மாவு, அது வந்து பதம் கிடையாதுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா மேலே படிஞ்ச மாதிரி மேலால் அப்படியே நிற்கும், அதுவும் பதம் கிடையாது. எடுத்திங்கன்னா அப்படியே வந்து மடிப்பாக விழுகணுங்க. அதுதாங்க மைசூர் பாக்கு வந்து பதமே. இப்போ வந்து முக்கால்வாசி வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே வந்தீங்கன்னா இப்போ எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாவு வந்து இப்படி மடிப்பாக உழுகுது பார்த்திங்களா, லேயராக. இதுதாங்க மைசூர் பாவோட பதமே. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு முதல்ல ட்ரேயில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதில் கொட்டிட்டு நம்ம வந்து கரெக்டாக மேலே வந்து கொஞ்சம் போல் நெய் விட்டு நம்ம நல்லா அமுத்தி விட்டு சூட்டோடவே ஸ்லைஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு ட்ரேயில் ஊற்றுறப்பே தெரியுதுங்களா எந்த அளவுக்கு மடிப்பாக வருதுன்னு. இதுதாங்க பதம். வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டுட்டு ஸ்லைஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. லட்டு வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுவும் ஸ்லைஸ் போட்டு மைசூர் பாவும் எடுத்து வச்சுருக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நல்லா ஹெல்த்தியான தீபாவளி கொண்டாடுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.